நமக்கு சாப்பாட்டில் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர். நம்ம முதல்ல என்ன வாங்குவோம்? சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், மோர். நான் போன வாரம் பார்த்தேன், ஒருத்தர் 3 தட்டில் ஊற்றி வச்சுருக்கிறார். சாம்பார், ரசம், 3 ஒப்புரை வாக்கிட்டார். அப்புறம் கேட்டால் அவர் என்ன பதில்னு கேட்டால், வயிற்றுக்குள்ளே போய் எல்லாம் ஒன்றா தானே இருக்க போகுது. சரியா? வயிற்றுக்குள்ளே போன பிறகு ஒன்றா ஆகிட போகுது. அப்போ வெளியே ஒன்றானா என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டார். யூஸ்வலாக ஒன்றோட ஒன்று சேராது. நீங்கள் மீன் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாது. ரெண்டும் என்ன செய்யாது? நம்ம தயிர் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம். ஆனால் ரெண்டும் ஒன்று சேர்த்து சாப்பிடும்போது அது என்ன செய்கிற? உடம்புக்கு ஒத்து போகாது. ஒத்து போகாத, ஒப்புரவாகாத விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கி கொள்ளத்தக்கதாக, இது ஒரு வார்த்தை. எல்லாம் ஒன்னாயிடுமா அப்படின்னு பார்த்தா, புதுசாக கல்யாணமானவர் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஒத்து வர மாதிரி தெரில பாஸ்டர், என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிறார். பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு? போக போக சரியாயிடும். சரியா? போக போக சரியாயிடும், பொறுமையாருன்னு சொல்லியிருக்கிறார். இதை கேட்டுட்டு போனவருக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தனால சாப்பிடலான்னு ஒரு கடைக்கு போயிருக்கிறார். அவர் போயிட்டு காலையில் சக்கரை பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். என்ன ஆர்டர் பண்ணார்? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலை சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ பக்கத்தில் பார்த்த நபர், அது என்னதுங்க அப்படின்னு கேட்டோன்னே, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? ரைட். சக்கரை பொங்கல் கூட ஏதாவது சேர்த்து சாப்பிடலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறார். சக்கரை பொங்கலுக்கு என்னையா தொட்டுக்கிறது, என்ன சேர்த்துக்கிறது அப்படின்னு. எங்கள் ஊர் சைட்லாம் சக்கரை பொங்கலுக்கு வந்து ரசம் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு. என்னங்க சிரிக்கிறீங்க? சொல்லியிருக்கிறாரு, சக்கரை பொங்கலுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து மிளகு ரசம். சூடான சக்கரை பொங்கல், சூடான ரசம், நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் இனிப்பு, ஒரு பக்கம் காரம், ரெண்டும் நீங்கள் நாக்கில் பட்ட உடனே தேவாமிரதம் மாதிரி இருக்கும். சாப்பிடுங்கன்னு இருக்காது. இவனுக்கு அதை கேட்கும்போதே ஒரு மாதிரி ஆயிருக்கு. சரி, இப்போ ரசத்துக்கு கடையில் போய் எங்கே கேட்குறது? நேராக கிளம்பி போய் புது பொண்டாட்டிகிட்ட போயிட்டு, அதுவும் வரும்போதே நைட்டு 11 மணி ஆயிருக்குது. இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்னு பொண்டாட்டி சொல்லுவோம், பொங்கல் வையின்னு இருக்கான். ஏன் யார் நைட்டு 11 மணிக்கு எதுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற? பொங்கல் இங்கிட்டு வைக்கிறது இப்போ இந்த டைமுக்கு, எனக்கு பசிக்குது, பொங்கல் வை. பொங்கல் உடனே ரசம் வையின்னு இருக்கான். ரசமும் வச்சாச்சு, பொங்கலும் வச்சாச்சு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாய்க்கு கூட கொண்டு போக காணும். அப்படி எடுத்துகிட்டு வரும்போதே அவனுக்கு ஒம்படிட்டு வந்திருக்கு. ஏண்டா, நான் சக்கரை பொங்கலை தனியாக நான் என்ன பண்ணியிருப்பேன், அழகா சாப்பிட்ருப்பேன். சரி, என்னை பார்த்து இந்த காம்பினேஷனை சொல்லி எனக்கு நல்லா இருக்குனான்னு சொன்னானே, ஏன் என்னை பார்த்து அவன் சொன்னான்? அவன்கிட்ட போய் கேட்கணும். அடுத்த நாள் போய் அவனை பார்த்து, ஏண்டா எனக்கு இப்படி ஒரு காம்பினேஷனை சொன்னேன், நீ சாப்பிட்ற லட்சணத்தை பார்த்தேன், உங்கள்கிட்ட சொன்னாதான் சரியாக இருக்குன்னு இதை சொன்னேன். அடுத்து ஒரு காம்பினேஷன் வச்சுருக்கிறேன், அரளி விதை ஆப்பம் வச்சுருக்கிறேன். பாருங்க,
எனக்கு எது எதோட பொருந்தும் எதோட பொருந்தாதுன்னு எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது. தேவன் நீங்கள் ஒப்புரவாக இருக்கணும், ஒரு சரீரமாக இருக்கணும், ஒரு மாம்சமாக இருக்கணும் அழைத்து செய்த அற்புதமான பந்தம் இந்த உலகத்தில் ஒப்புரவா இல்லை. இங்கே ஒரு 50 குடும்பமாவது இருப்போம். தனபால் பிரதர் நேராக சொல்கிறாங்க, 15 வருஷமாவது நானும் என் மனைவியும் திருமணமானது அன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். உண்மையாகவே பிரைஸ் காட். நீங்கள் உங்கள் மனசில் கை வச்சுட்டு சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் இன்றைக்கு ஒப்புரவாக இருக்கிறதா? வேற வழி இல்லாமல் வாழ்கிறோம். வாக்கப்பட்டாச்சு, குடும்பம் ஆயிடுச்சு. அநேக பெண்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், பசங்க மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிறேன். பொதுவாக நானாகிற வச்சு உங்கள்கிட்ட இருக்கிறேன், வேற யாரும் உன் கூட குடும்பம் பண்ண முடியாது. இந்த குடும்பம் இன்னைக்கு இருக்கிறது ஏதோ என் பெருந்தன்மையில் இருக்கு, நான் அமைதியாக போகிறதுனால இருக்கு, நான் பொறுத்துக்கிட்டதுனால போயிட்டு இருக்கு. இல்லைன்னா குடும்பம் குடும்பமாக இருக்காதுன்னு சொல்லி பேசுகிறோம், ஆனால் குடும்பமாக இல்லை. ஒப்புரவு அப்படிங்கிறது நான் தேவனோடு சமாதானம் ஆகணும். தேவனோடு நான் சமாதானம் ஆகிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு விலை கொடுக்கப்பட்டு என்னை ஒருத்தர் அவரோட சேர்க்கறதுக்கு வந்தார். என்னை இப்போ சபையாய் சேர்த்து என்னை உருவாக்கி அவற்றை கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. இது எல்லாம் ஓகே. என் பிரச்சனை எது தெரியுமா? என் ஃபேமிலி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன் மனைவி உறவுகள். இன்றைக்கு வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறோம், உள்ள ஒரு மாதிரி கசந்துக்கிட்டு இருக்கிறோம். கசப்பும் வருத்தமும் சஞ்சலமும் நிரப்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த எபேசியர் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6 எல்லாம் ஓகே. எல்லா திருமணங்களிலும் 90% எபேசியர் 5 கையில் எடுத்துப்போம். திருமணம்னாவே ஒரு செய்தி எபேசியர் 5 22 32 வரைக்கும், 33 வரைக்கும் செய்தி எல்லாம் எல்லாரும் கேட்போம். ஆனால் ஒன்றா இருப்போமா? திருமணத்தை அன்னைக்கு உட்கார வச்சு ஒரு போதகர் சொல்லுவார், இதுதான் செய்தி, நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி தருவார். பல திருமணங்கள் நம்ம செய்தி கேட்டிருப்போம். குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு சொல்லி தந்திருப்பார். ஆனால் என்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல ஒருத்தவங்க, நான் கர்த்தரை போல மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோட கூட இருக்கிறவங்க அப்படி இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறவரில் 4 பேரில் 3 பேர் அட்லீஸ்ட், இன்னும் சொல்லப்போனால் 4 பேரும் நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு ஒப்புரவு இல்லை, நமக்கு சந்தோஷம் இல்லை, நம்ம ஒன்றா இல்லை, வேற வழி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறோம், வேற வழி இல்லாமல் போயிட்டுருக்குறோம். என்ன செய்யலாம்? உண்மையே எத்தனை பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்க முடியல, எத்தனை பிள்ளைகள் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கவே முடியல. நீங்கள் நினச்சிக்காதீங்க கணவன் மனைவி உறவு மட்டும். எத்தனை பெற்றோர்கள் கதறாங்க தெரியுமா? எங்கள் பிள்ளைங்கிட்ட இருக்க முடியலன்னு. எத்தனை வேலை ஸ்தலத்தில் எஜமான்ல கீழே வேலை செய்கிறவங்க இந்த மனுஷங்கிட்ட வாழ முடியல நிற்கிறாங்க தெரியுங்களா? ஏன்?
நம்ம யாரும் யாரோடும் ஒத்து போகிறதில்லை, யாரோடும் இசைந்து போகிறதில்லை, யாரோடும் இணைப்பாக இருக்கிறதில்லை. நம்மால் இருக்க முடியல. நீங்கள் ஒப்புரவை பற்றி பேசணுன்னா தேவனோடு ஒப்புரவாக்கப்படுற விஷயத்தை நம்ம முழுசாக எடுத்துக்கணும்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. எங்கே அதை துவங்கணும்னு கேட்டால், நான் என் குடும்பத்தில் என் கண் முன்னால எனக்குன்னு கொடுத்துருக்கிறவங்கிட்ட நான் ஒப்புரவாக வேண்டும். எனக்குள்ளாக நிறைய கசப்பு இருக்குது, எனக்குள்ளாக நிறைய கோபம் இருக்கிறது, எனக்கு வைராக்கியம் இருக்கிறது, நான் மறக்க முடியாத அளவுக்கு வடுக்கள் இருக்கிறது. என்னால் மறக்க முடியல. நீ அன்னைக்கு பேசினது, நீ செஞ்சது, நீ பண்ண துரோகம், நீ இழைத்த தீங்கு, இது எதையும் என்னால் மறக்க முடியல. நம்மால ஒருத்தன் கூட சர்வசாதாரணமா ஒரு அன்பு துவங்கின அன்பு மாதிரி அடுத்த கொஞ்ச நாள்ல அது திரும்ப அதே இடத்துக்கு வர்றதில்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க சரியில்லைன்னு. அவங்க யாரும் சரி கிடையாது, அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்க மாற மாட்டாங்க, அவங்க அப்படித்தான். நாம் அவங்கள முடிவு கட்டிட்டோம். நமக்கு தெரியுது நம்மோட இணைந்து இருப்பதற்கு இவங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. நாம் அதனால் பிரிஞ்சிருக்கிறோம். எப்படி சபையோ அப்படிதான் குடும்பம். என் மனைவி கிட்ட பேசுகிற அளவுக்கு அவளுக்கு தகுதி இல்லை, பேசுகிற அளவுக்கு நல்லவ கிடையாது. அவளுடைய குணமும் அவளுடைய எல்லா செயல்பாடும் எனக்கு நல்லா தெரியும். இந்த மனுஷி கூட உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது. நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் வேற வழி இல்லாமல், வேற வழி இல்லாமல் இருக்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பிள்ளைங்களை ஐயோ என் சொல்லலாங்க என் பிள்ளைன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம், இப்போலாம் என் பெரிய பையன்கிட்ட நான் பேசுறது இல்லையே. அவன் அப்படி வந்தானே நான் அப்படி போயிடுவேன். எல்லா குடும்பமும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எபேசியர் 5வது அதிகாரத்தை கையில் எடுக்கலாம். இந்த 5வது அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, 5வது அதிகாரத்துக்குள்ள போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நாம் எப்படி இணைக்கப்பட்டோம், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நாம் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டது எப்படின்னு கேட்டால், குறிப்பாக 15வது வசனம் பாருங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு. இப்போ அது படிக்கிறப்ப யாரை பற்றி அது யூதன் புறஜாதி 2 பேரை ஒன்னாக்குனார் கிறிஸ்துவுக்குள்ள. நம்ம அதையே அப்படி படிக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கிற 2 பேரை வேறு 2 குடும்பத்திலிருந்து இணைக்கப்படுற கணவன் மனைவி 2 பேரையும் ஒரு சரீரமாக்கினார்னு தான் வேதம் சொல்லுது. ஆமா தானே? ஆனால் நம்ம ஒரு சரீரம் ஆகலை. யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒன்று கணவன் பிரச்சனையாக இருப்பாங்க, இல்லை மனைவி பிரச்சனையாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன். கணவன் பேசாத ஒரு அமைதியாக இருக்கிற மனுஷனாக இருந்தால் அந்த பிள்ளை வாயாடியாக இருக்கும். அந்த பிள்ளை அமைதியாக இருக்கட்டும், இவர் பயங்கர ஆட்டம் போடுறவராக இருப்பார். 2ம் ஒன்று கப்பாக இருக்கும், ஒன்று சாசராக இருக்கும். நம்ம தானே? 2ம் கப்பாக இருக்காது. கப்பும் சாசரம் பொருந்தி இருக்கணும், ஆனால் பொருந்துறதில்லை. உண்மையாகவே பொருந்துற மாதிரி தான் 2 வித்தியாசமானதை வைக்கிறார். ஒன்று கப்பு, ஒன்று சாசர். டீ குடிக்கிறதுக்கு 2ம் பொருந்தனா டீ குடிக்கலாம். ஆனால் 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் பாதி கப்புலையும் பாதி சாசரையும் ஊற்றி தனித்தனியாக குடிச்சிடுறோம். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா கப்பு சாசர் வச்சு குடிக்கிறவங்கள? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள்.
நமக்கெல்லாம் அந்த பழக்கம், நமக்கெல்லாம் வீட்டில் ஒரு டம்ளர் இல்லை, அதனால் நமக்கு தெரியறதில்லை. சீரியஸாகவே தேவன் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆதாமை உண்டாக்கினார், அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்துட்டார். இப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மக்கிட்ட ஒரு 4 கொயர் நோட் இருக்குது, சரிங்களா? 4 கொயரில் ஒரு நோட் இருக்குது. நடுவில் இருக்கிற ஒரு கொயரை மட்டும் பிச்சு எடுத்தால் அந்த நோட்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா? என்ன ஆகிடும்? அது இப்போ 4 பேப்பர் உருனாவே அது லூஸ் ஆகிடுது. சரி, இப்போ ஒரு கொயர் உருவி அது ஒரு நோட்டாகவும் இது ஒரு நோட்டாகவும் வச்சிட்டார். சரியா? இப்போ புரிஞ்சுக்கலாம். முழுசாக படைச்சவன்ட்டு ஒரு எலும்பு எடுத்த உடனே அது கொஞ்சம் பலவீனம். இப்போ இது அந்த ஒரு எலும்பு தான் இன்னொரு ஆள். ஆமாம் தானே? அந்த எலும்புல தான் யாரை செஞ்சார்? ஆமாம் தானே? இப்போ அந்த பலவீனத்துக்கு துணையாக இருக்கிறதுக்கு தான் இந்த எலும்பு. ரெண்டும் சேர்ந்தாதான் முழுமை. ரெண்டுமே எங்கேயுமே சேர்றதில்லை. அப்படி சேர்ந்திருந்தா அது அதிசயம். 25 வருஷம் வர மே மாதம் வந்துச்சுன்னா எனக்கு 25 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. சரிங்களா? 25 வருஷம் ஒருத்தர் கல்யாண நாள் கொண்டாடினார். பயங்கர விமரிசையாக ஊரே அவரை பாராட்டியிருக்கு. ஸோ விமரிசையாக கொண்டாடும்போது இப்போ தான் யூடியூபர் நிறைய இருக்கிறாங்கல்ல, இந்த யூடியூபரில் ஒருத்தர் போய் பேட்டி எடுத்திருக்கிறார். சார், 25 வருஷம் நீங்கள் கல்யாண நாள் கொண்டாடுறீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள், எப்படி நீங்கள் சாதிச்சிங்க? உங்கள் சாதனையை கொஞ்சம் நீங்கள் விலைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் இந்த ஊரில் கேள்விப்பட்டிருக்கிறோம், 25 வருஷம் கல்யாணம் ஆன நாள் மாதிரியே நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்கள, ஒரு சண்டை இருந்ததில்லை உங்களுக்குள்ள வருத்தம் வந்ததில்லைன்னு நாங்கள் அந்த ஊரே பேசிக்கிறாங்க. பெஸ்ட் கப்பல்னு சொன்னால் அது யார் தெரியுமா? நீங்கள் தான். எப்படி இது சாத்தியமாச்சு? உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பந்தம் உருவானதுக்கு என்ன காரணம்? ரைட். அவர் சொன்னார், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். அவர் கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் கேட்டுக்கிறாரு, சொல்லுங்க ஐயா அப்படின்னு. யோ இரியா, இப்போ தான் என் ஒய்ஃப் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க, இரு சொல்கிறேங்கிறார். அவங்க போயிட்டாங்க. சொல்லியா? இப்போ சொல்லு. ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். 2 குடும்பம் பொருத்தம் பார்த்து ரொம்ப அற்புதமாக கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிச்சோன்னே எங்களை 2 பேரையும் ஊட்டிக்கு டூர் அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் ஹனிமூனுக்கு என்ன செஞ்சோம், ஊட்டிக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நல்ல ஸ்டேயிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டியை சுற்றி பார்க்கலான்னு போனோம். போகும்போது 2 பேரும் அப்படி போனால் அங்கே குதிரை ஏற்றம் ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்கு. சொன்னாங்க, குதிரையில் போகணுன்னு என் மனைவி கேட்டாங்க. சரி, 2 பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறலான்னு நாங்கள் என்ன பண்ணோம், காசு கட்டிட்டு குதிரையில் ஏறினோம். நான் ஏறின குதிரை ரொம்ப அழகாக போக ஆரம்பிச்சு. என் மனைவி ஏறின குதிரை கொஞ்சம் ஏதோ அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு தெரில, அப்படி உதறி அவளை கீழே தள்ளிடுச்சு. நானே பதறி போய் நான் இறங்கி ஓடி போய் அவளை போய் போனேன். தூக்கின உடனே அவள் எந்திரிச்சா, குதிரையை பார்த்து சொன்னா, இது உனக்கு முறை அப்படின்னா. பரவாயில்ல, என் மனைவி குதிரைகிட்டலாம் பேசுகிறாளே, திறமையான ஆள் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் ஏற்றி விட்டேன். போய் கொஞ்சம் தூரத்தில் மறுபடியும் தள்ளி விட்டுடுச்சு. அவள் சொன்னா, உனக்கு 2வது முறை அப்படின்னு. சரி, எனக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் ஏற்றி விட்டேன். 3வது முறை கீழே தள்ளிடுச்சு. பையில் வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு சுட்டா, குதிரை செத்து போச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. போய் அவளை பார்த்து, என்னடி இப்படி செஞ்சுட்ட, ஒரு குதிரையை கொன்னுட்டு, உனக்கு முறைன்னு சொன்னான். இருபத்தஞ்சு வருஷம் 2வது முறை என்ன பண்ணல,
எங்கள் வாழ்க்கையில் வரவே இல்லை. 25 வருஷம் நாங்கள் சமாதானமாக இருக்கிறதுக்கு காரணம், 2வது முறை நான் ஒன்றுமே நான் வாங்கிக்கல. சரி, உண்மையாகவே இணைய முடியாதா, சேர்ந்திருக்க முடியாதா? திருமணத்தை குறித்து ஜோக் அடிக்க சொன்னால் எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய சொல்லலாம். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாரும் ஒரு உண்மையை இந்த வேதாகமத்தில் உத்து பார்த்துட்டு நம்ம கூட இருக்கக்கூட வாழ ஆரம்பித்தா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பேயை கல்யாணம் பண்ணிருங்க, பிசாசை கல்யாணம் பண்ணிருங்க, இல்லை குட்டி சாத்தானை பெற்றுருங்க, எது வேணா இருக்கட்டும். பேயும் பிசாசும் கல்யாணம் பண்ணால் எது தான் பிறக்கும்? குட்டி சாத்தம் தான் பிறக்கும். அது எப்படி வேணா இருக்கட்டும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க தானே? ஆமாம் தானே? இப்போ இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் யார்? ரொம்ப நல்லவங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணவங்க தான் பிசாசு, சரியா? உங்களுடைய யாரோ பாவம், அவங்களுக்கு முடியல, எந்த பிசாசுன்னு நினச்சி சிரிக்கிறாங்களோ தெரில. ரைட், வாங்க இப்போ எபேசியர் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்க. ஃபஸ்ட்டு, ஹலோ, எனக்கு இந்த வசனம் சாதாரணமாக படிச்சீங்கன்னா அது சாதாரணமாக தெரியுது. எப்பொழுது நீங்கள் ஒப்புரவாகணும்னு முடிவு வந்துருச்சோ, நீங்கள் தேவனோட சமாதானமாகணும், நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு வாச்சது தான் சரியில்லை, என் பிள்ளைங்க தான் சரியில்லை, என் பெத்தவங்க தான் சரியில்லை, யார் வேணா இருக்கட்டுங்க, இஃப் யூ ஆர் ரைட், நீங்கள் பிரியமான பிள்ளையா தேவனை பின்பற்றுகிறவளா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரிசல்ட்டு, சாவி, முடிவு எல்லாம் நம்ம கையில் இருக்கு. நீங்க 100% நான் சரியா இருக்கணும், ஒப்புரவாகணும், சரி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு 20 வருஷம் சரியில்லாம வந்திருக்கிறீங்க, 30 வருஷம் இருந்திருக்கிறீங்க, 40 வருஷம் கூட சரியில்லாம இருக்கிறீங்க, வருத்தத்தோடும் வேதனையோடு இருக்கிறீங்க. ஆனா பிரச்சனை இன்னொருத்தராலன்னு நீங்க நினைக்கிறது தான் பிரச்சனை. நீங்க சமாதானமா இல்லாததுக்கு உங்களுடைய துணை தான் காரணம், அவங்களுடைய தவறு தான் காரணம், அவங்க சரியில்லாதான் காரணம் நினைக்கிறீங்களா? முதல்ல அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணுங்க. நாம சமாதானமா இல்லாததுக்கு அதுதான் காரணம் இல்லை, அவங்க அப்படி இருக்கிறது உண்மை. மறுபடியும் சொல்றேன், அவங்க தப்பா இருக்கிறது உண்மை, அவங்க பிரச்சனை பண்றது உண்மை, அவங்க சரியில்லாம போறது எல்லாமே உண்மை. நீங்க சொல்ற அத்தனையும் உண்மை. உங்களை துன்பப்படுத்துறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, உங்களை நிச்சயம் வேதனைப்படுத்துறாங்க, உங்க கூட இணைஞ்சு வர மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உண்மை. நீங்க சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்க உத்தமமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க கூட அவங்களால இணைஞ்சு வர முடியல, அவங்க உங்களை எதிர்க்கிறாங்க, உங்களை துன்பப்படுத்துறாங்க, உங்களுக்கு துரோகம் பண்றாங்க, உங்களுக்கு எதிரடியா நடக்கிறாங்க, எல்லாம் உண்மை. நீங்க சரியில்லையா? நீங்க சரியா இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருந்தீங்கன்னா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தா அவனுடைய சத்துரு ஏங்க அது நம்ம வாழ்க்கையில் நடக்கலன்னு? அப்போ பைபிள் வசனம் பொய்யா? பைபிள் வசனம் பொய் கிடையாது. என் சத்துரு என் வீட்டார், என்னுடைய குடும்பம் எனக்கு சரியில்லை, இருக்கட்டும் இருக்கட்டும், 100% நீங்க சொல்றது உண்மையா இருக்கட்டும், ஆனா ஒப்புரவாகணும்னா நீங்க இதை செய்யுங்க. உங்க ஃபேமிலி ஒப்புரவாகணும்னா நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டியது முதல் காரியம், 2வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்து என்னை நேசிச்சார்னா நான் யாரு?
நீதிமான், பரிசுத்தவான், உத்தமன், சன்மார்க்கன், 100% பியூரா நடக்கிற ஒரு நபர் நான். அப்படியா? என் லிஸ்ட்டு தான் இப்போ 2 நாளாக பிரித்து காமிச்சார்ல நான் யாருன்னு. எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும்ல. அசுத்தம் எவ்வளோ இருக்குது, எவ்வளவு கேவலம் என்கிட்ட இருக்குது. பட் அவர் என்னை நேசிக்கிறார். நீங்கள் ஏன் தெரியுமா பிரிஞ்சிருக்கிறீங்க? நீங்கள் தப்பை பார்த்தவொடனே நீங்கள் தான் பிரிச்சிட்டீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் பெற்றவங்களையோ அல்லது உங்களுடைய கணவனையோ மனைவியோ நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற தப்பு. நீங்கள் பிரிஞ்சிங்க. நீங்கள் தான் அன்பு செய்கிறத நிறுத்துனீங்க. நீங்கள் காரணம் சொல்கிறீங்க அவங்க தப்பாக இருக்கிறாங்கன்னு, அது உண்மை. ஆனால் அவங்க தப்பாக இருந்தாங்கன்னு ஒன்று நீங்கள் அன்பு காட்டுறதை நிறுத்துனீங்க, பிரிவு வந்துருச்சு. நாம செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அப்ப தப்பா இருந்தாலும் அன்பு காட்டணுமாங்க. கிறிஸ்து என்னை எப்படி நேசிச்சார் அப்படி நான் நேசிச்சிருக்கணும். என் அன்பு கடைசி வரைக்கும் என் குடும்பத்தில் இருக்கணும். என் அன்பு போனதுனால தான் என் குடும்பம் இன்னைக்கு சுக்குநூறாக கிடக்குது. நான் அன்பா இல்லை. இப்போ நான் கடமையெல்லாம் செய்கிறேன், பொறுப்பா இருக்கிறேன், வாங்கி போட்டுறேன்னு, எல்லாத்தையும் செய்வனே, காசெல்லாம் கொடுத்துருவனே. அன்பு அல்ல. என் கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சுவேன், ஆனால் நான் அன்பு அல்ல. யார மாதிரி இல்லை. கிறிஸ்து என் மேலே காட்டின அன்பு என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் காட்டல. நான் சண்டை போட ஆரம்பித்தேன், வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தேன், எரிச்சலை காட்ட ஆரம்பித்தேன், மூஞ்ச காட்ட ஆரம்பித்தேன், கடு சொல்ல பேச ஆரம்பித்தேன். ஒரு நாள் கூட என் முகத்தில் அவங்க மேலே ஒரு அன்பு, ஒரு பரிவை காட்டுறதுக்கு எனக்கு இப்போ மனசு இல்லை. என்கிட்ட அன்பே கிடையாது. என் செய்கை எல்லாவற்றிலும் கடமை இருக்கிறது. கடைசியா உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளை, உங்க பெற்றோரை பார்த்து நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னது எப்போ? உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் நான் எப்போ சொன்னோம்? ஏன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க, அவங்க மாறுறதில்லை. அவங்க புத்தி அப்படிதான். தேவ பிள்ளையே, சுக்குநூறா கிடக்கிற குடும்பத்தில் தேவன் எங்க இருக்கிறாரு? தேவனே இல்லையே நம்ம வீட்டில். 4 ரூமுக்கு 4 பேர் உட்கார்றோம், 4 பேரும் ஒன்னா சேர்ந்து படுக்கிறதில்ல, 4 பேரும் ஒன்னா சாப்பிட்றதில்ல, 4 பேரும் அங்கங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இந்தா சாப்பாடு, இந்தா காசு. இதுவா குடும்பம்? குடும்பம் தேவன் ஏற்படுத்தின அற்புதமான பந்தம். குடும்பம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? உதாரணம் சொல்லப்பட்டது. சபை மனைவி, கிறிஸ்து கணவன். பெஸ்ட் எக்ஸாம்பிள். கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவானவர் தம் மனைவியை தான் கூட வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணார் தெரியுமா? 5வது அதிகாரத்தில் 26வது வசனம் பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக முழுமையாக ஒப்பு கொடுத்தார். நீ எனக்கு மனைவி ஆகிறதுக்காக என் உயிரையே கொடுக்கிறேன், என் உள்ளத்தை கொடுக்கிறேன், என் ரத்தத்தை கொடுக்கிறேன், சகலத்தையும் கொடுக்கிறேன், நீ எனக்கு சொந்தமா இருக்கிறதுக்காக. சீரியஸா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா
கணவன் மனைவி உறவுங்கிறது கிறிஸ்து சபைக்காக தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து அத்தனை பாடம் பட்டு நீ எனக்கு சொந்தமா இருக்கணும். மனைவி ஏதாவது நான் உனக்கு மனைவியா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? இல்லவே இல்லை. கணவன் முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒருத்தர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், ஒருத்தங்க எதுவுமே செய்யல. மனைவியா இருக்கிறதுக்கு எந்த பாற்றும் மனைவி கிட்ட இல்லை, கணவன்கிட்ட தான் இருந்துச்சு. அதான் கிறிஸ்து. இப்ப கிறிஸ்து கணவன் மனைவி எல்லாத்தையும் சொல்றார், உன் கணவன் உன் கூட இருக்கிறதுக்கு நீ என்ன தியாகம் பண்ண? உன் கணவனை முழுமையா உன்னோட ஒப்புரவாக்குறதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்த? நீ என்ன செஞ்சிருக்கிற? நீ என்னோ பெரிய தியாகம் மட்டும் சொல்ல கிறிஸ்து பண்ண மாதிரி பண்ணிருக்கிறியா? இல்லை. எப்பயா ஒரு நாள் உட்காந்து பேசியிருப்பா, அவ்வளவுதான். சொல்லி பார்த்திருப்பா, அவ்வளவுதான். அன்பு இருந்துச்சா? இல்லை. அன்பே கிடையாது. டோட்டலா அன்பு கிடையாது. பேருக்கு அன்பது, அது எதிர்பார்ப்பு. இனி இன்னைக்கு ஒரு தப்பு பார்த்தனா நிச்சயம் உங்கள்கிட்ட அன்பு இருக்காது. இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு தப்பை கண்டுபிடிச்சுனா உங்கள்கிட்ட அன்பு இருக்காது. உனக்கு கோபமும் கசப்பும் வருத்தமும் சண்டையும் மட்டும்தான் இருக்கும். என்ன செய்யலாம்? நீ கிறிஸ்துவ கொஞ்சம் உற்றுப்பார். தமக்கு முன் பரிசுத்தமாய் நிறுத்துவதற்கு, தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதுக்காக தன்னை முழுசும் அர்ப்பணிச்சிட்டார். என் குடும்பம் ஏன் ஒன்றும் அல்ல தெரியுமா? எனக்கு ஏத்த மாதிரி அவங்க இல்லை, அதனால நான் தள்ளி இருக்கிறேன். என்னை பாதிக்கிறாங்க, அதனால நான் தள்ளி இருக்கிறேன். எனக்கு வருத்தத்தை கொடுக்குறாங்க, நான் தள்ளி இருக்கிறேன். உங்களுக்கு வேணா அது நியாயமா தெரியுது, எல்லா மனுஷனுக்கும் அதுக்கு நியாயமா தெரியுது. ஆனா உண்மையாவே தேவன் ஒரு விஷயம் சொல்றார், குடும்பம் ஒப்புரவாகனா பாவத்தை எண்ணாமல், பாவத்தை கணக்கு பார்க்காம முழுசும் என்னை ஒப்பு கொடுக்கிற உன்னை சீர்படுத்த, உன்னை சரி பண்ண, நான் உன் கூட இருக்கிறதே உன்னை உருவாக்க. ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்கு திருப்பி எதுவுமே செய்ய தேவையில்லை. நீ எனக்கு செய்வங்கிறதுக்காக நான் உன் கூட இல்லை. நீ எனக்கு ஏதாவது உன் மூலமா ஆகுன்றதுக்காக நான் உறவா இல்லை. நான் உனக்கு எல்லாமா இருக்க போறேன். இதை நீங்க தீர்மானம் பண்ணுங்களேன். நிச்சயம் நீங்கள் ஒப்புரவாக்குவீர்கள். இனிமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு விஷயம் கூட உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன். எல்லாம் நான் செய்வேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற, எனக்கு வேண்டாம். நான் அதை பத்தி கவலைப்படலை. நீ நேசிக்கிற, தட்ஸ் ஃபைன். நான் உன்னை நேசிப்பேன். ஏன்னா நான் வெளிச்சத்தின் பிள்ளை. நான் முன்னாடி இருட்டில் இருந்தேன், இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். முன்னாடி அறிவு இல்லாம இருந்தேன், இப்ப எனக்கு அறிவு கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு தெளிவா தெரியுது, கர்த்தர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன திட்டம்? நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன், கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ஒரு ரகசியத்தை சொல்றேன். அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? இது நிமித்தம் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை சொல்றேன். நீங்க இந்த பூமியில உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர் கூட உங்களால ஒன்னா இருக்க முடியலன்னா நீ என் கூட வந்து இருப்பன்னு கனவு காணாத. உன் கூட கொடுத்திருக்கிறவனுக்கு நீ என்ன செய்யறியோ அதுதான் நீ எனக்கு செய்யற. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். 6வது அதிகாரம் 1வது வசனம். இதுதான் நியாயம். பிள்ளைகள், நீ கர்த்தர் நீ கிறிஸ்துவ போல மாறினா ஃபர்ஸ்ட் ஆசான் அது உன்னுடைய பெற்றோர். உன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவங்கள நீ மதிக்கல, அவங்களுக்கு நீ அடங்கல, அவங்கள நீ ஒரு விஷயத்துல கூட நீ காயப்படுத்தாம இருக்கிறன்னா யூ ஆர் டூயிங் வெல். பிள்ளைகள் இன்னைக்கு எந்த பிள்ளை பெற்றவங்க வார்த்தையை கேட்கிறோம்? we want to tell them, கொஞ்சம் வளரட்டுமே, ஒரு 15 வயசு ஆகட்டும் பிள்ளைக்கு. they don't want to listen. எல்லா பெத்தவங்களும் என்கிட்ட கம்ப்ளைண்ட்,
ஒரு பெத்தவங்க கூட என் பிள்ளை அருமையா உண்மையா ஐயோ என்னுடைய பிள்ளை மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லு, ரொம்ப ரேர். பாஸ்டர் என் பையன்கிட்ட பேசுங்க பாஸ்டர், பாஸ்டர் என் பொண்ணுகிட்ட பேசுங்க பாஸ்டர். அவங்க வேதனை எவ்வளோ தெரியுமா? நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற விதத்தில் உன்னால் கீழ்ப்படிய முடியலன்னா நீ எப்படி பிதா கூட போய் இணைவ? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீங்க. நீங்கள் எபேசியர் 5:6 இது ரெண்டும் கம்பைண்டாக படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழக்கூடிய வாழ்க்கையில் அன்பு இல்லை, உறவு இல்லை. நீ என்னையா என்கிட்ட ஸ்தோத்திரம் இயேசுநாதான் பாடுற, நீ ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், நான் நன்றியோடு இருக்கிறேன், என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற? நீ பைபிள் கையில் வச்சிருக்கிற? பெற்றோர்கள் வயது சென்றவளாக இருக்கும்போது அவங்கள தள்ளிடாதீங்க, அவங்க வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வேணால் ஜாபில் இருக்கலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்கள் பெற்றவங்கள இப்படி இருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. அவங்கள எப்படி நீங்கள் மதிக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் பணம் வேணுமா? நம்ம அன்பு காட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அன்பு யார் காட்டினா? கிறிஸ்து எப்படி காட்டினாரோ அப்படி அன்பு காட்டுறதுக்கு நீங்கள் ஏன் புள்ள? உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாரு? நீங்கள் தானே. எத்தனை பெற்றவங்க இங்கே வேதனையோட உட்காந்துருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் என் பிள்ளை சோறு போடுவானு அலையிறாங்க தெரியுங்களா? நம்ம ஒப்புரவுனா என்ன? நம்ம ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு கிடந்து நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோம். சேர்ந்து யூனிஃபார்ம் போட்டுறல கொயரில். சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது எது தெரியுமா? கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் ஊட்டின அன்பு. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோரையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ நீங்கள் ஒப்புரவாக்காமல் சபையில் ஒன்றாயிலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சபையில் நீங்கள் ஒன்றா இருந்து உண்மையாகவே நீங்கள் குடும்பத்தில் ஒன்றா இருந்தால் சபையில் ஒன்றா இருப்பீங்க. சபையில் ஒன்றா இருந்தால் உண்மையாகவே உங்கள் போதகர் கூட ஒன்றா இருப்பீங்க. போதகர் கூட ஒன்றா இருந்தால் நிச்சயமாக ஆவியானவர் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆள்றதை பார்க்க முடியும். ஆவியானவர் ஆள்றது ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம பிதாவிடத்தில் போகும் சேரும் ஸ்லாக்கியம் அற்புதமாக நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏன் நடந்துக்கிறது இல்லை? ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய். எபேசு சபைக்கு என்ன பேர்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன குறை? எல்லாம் சூப்பர்ரா. ஆதியில் வச்ச அன்பை நீ என்ன பண்ண? விட்டுட்ட. எபேசு சபையின் தூதனுக்கு எழுதி சொல்லு, உங்கள்கிட்ட இருந்த அன்பு போயிடுச்சு, அவ்வளவுதான், டோட்டலும் போயிடும், உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. நீ இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிறது காரணம் உங்க இருதயத்தில் தேவன் தம்முடைய ஆவியினால ஊத்துனது எது? எதை ஊத்துனாரு? என்னப்பா ரோமர் 5:5 என்னப்பா படித்தோம்? தேவ அன்பை நம்ம இருதயத்தில் ஊத்தினார். ஏன் தெரியுமா? அதுதான் நம்மகிட்ட இல்லை, அதை தான் நமக்கு கொடுத்தாரு. அவர் நம்மகிட்ட கொடுத்தா அதை வளர்த்துக்கோ. ஒவ்வொரு நாளும் அறிவு கெட்டாத அந்த அன்பை எரிந்து கொள்ள வல்லவர்களாக நான் மாறுறதுக்கு என்ன பண்ணும்? அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று எபேசியரில் தாங்க இருக்குது. பிரேயரே அதுதான். உனக்கு வளர வேண்டியது அன்பு. சர்ச்சுக்கு வந்தால் வளர்த்துக்க வேண்டியது அன்பு. ஆனால் வளர்த்ததெல்லாம் வம்பு. சர்ச்சுக்கு எது வளர்ந்துருக்கணும்? அன்பு வளர்ந்துருக்கணும். ஆனால் வளர்ந்ததெல்லாம் எது? அவ்வளவுதான். அப்புறம் பிரிஞ்சு இல்லாமல் எப்படி ஒப்புரவா இருப்போம்? ஆண்டவர் சொன்னார், நீ எங்கட ஒப்புரவாகணுமா? ஹலோ, ஸ்டாப், போ, தயவுசெய்து அப்படியே போய் முதல்ல நீ யார் கூட விரோதமாக இருக்கிறியோ, யார் கூட உனக்கு பிரிவு இருக்குதோ, நீ ஒப்புரவாகு.
சரி, அவங்க ஆக மாட்டாங்களே பாஸ்டர். அவங்க ஆக மாட்டாங்க. அவங்க துன்மார்க்கமாக இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. பேச்சு அவங்கள பற்றி இல்லை, பேச்சு உங்களை பற்றி. தேவன் என்ன சொல்ல, உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறவங்கள்ட்ட போய் அன்பா இருந்துட்டு வான்னு சொல்லல. உனக்கு பிரச்சனை கொடுத்தவங்ககிட்ட நீ சமாதானமாவு. எப்படி ஆகட்டும்? ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணா எத்தனை முறை ஆண்டவரை நான் மன்னிக்கிட்டோம்? 7. அது எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு. அப்போ திரும்ப திரும்ப பண்ணான்னா ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா தெரிஞ்சுக்கங்க, இன்னும் நீ மாற வேண்டியது மாறாமல் இருக்கிறன்னு அர்த்தம். ஹலோ, என் வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம் மாறல, ஒரு துன்பம் மாறல, ஒரு பிரச்சனை மாறல, என் புருஷன் திருந்தலை, என் பொண்டாட்டி திருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது என் சகோதரரே, யாக்கோபு 1வது அதிகாரம், உங்களுக்கு நிறைய சோதனை, நிறைய பிரச்சனை, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது என்ன பண்ணணுமா? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, யாக்கோபு 1 2வது வசனம். இப்போ உங்கள் புருஷன் சரியில்லாமல் இருக்கிறாருன்னா சந்தோஷமாக இருக்கணுமா? பொண்டாட்டி சரியில்லைன்னா சந்தோஷமாக இருங்க. ஏன் அப்படின்னா, என்னை திருத்துறதுக்கான ஒரு ஆள் யார் தான்? அவங்க தான். ஆமாம், உண்மை. என்ன சரி பண்ணுறதுக்கான கருவி அவங்க தான். என் கூட ஒரு பிரச்சனை இருக்குதா, தேவன் ஏதோ என்கிட்ட சொல்ல வர்றார். நான் ஒழுங்கு, நான் சரி, அவங்க சரியில்லை, நான் என்ன இன்னும் திருந்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ உங்கள் மனசில் எழும்புச்சுன்னா இந்த பாடத்திலேருந்து எழுந்து போயிருங்க. ஏன்னா தேவன் உங்களை பூரணராக்க. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் பூரணராயும். நீங்க பூரணரா மாறணுமா, குறைவில்லாதவங்களா மாறணுமா, இயேசுவை போல மாறணுமா, உங்களுக்கு உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க உங்களை இயேசுவை போல மாத்துறதுக்கு. இயேசுவை போல மாத்துறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. ஏன்னா உங்களுக்கு பொறுமை வர்றதுக்கு, உங்களுக்கு குணம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பிசாச மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. அன்பை இழந்துட்டீங்க, பொறுமை இழந்துட்டீங்க, கோவப்படுறீங்க, சண்டை போடுறீங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா நீங்கள் இயேசு மாதிரி மாறுவீங்களா, பிரச்சனை கொடுத்தா நீங்கள் பிசாசு மாதிரி மாறுவீங்களா? ஏன் பிரச்சனையை அனுமதிக்கிறாரு? நன்மைக்கு தான் அனுமதிக்கிறார். என்ன இயேசுவை போல மாத்துறதுக்கு. என் சபையில் என்னை திடீர்னு ஒருத்தர் ஓங்கி அடிச்சிட்டாரு. நான் அப்போது என்ன ரியாக்ட் பண்ணுறேங்கிறதுல தான், நான் யாராக இருக்கிறேங்கிறது தான், நான் இயேசுவாக இருக்கிறேன்னா பிசாசாக இருக்கிறேன்னா. உண்மையாகவே நான் அடித்தவங்கிட்ட என் முகத்தை நான் எப்படி காட்டுவேன்? என்னை அடிக்கிறவனுக்கு நான் எப்படி நடந்துக்கணும்? இயேசுவானவர் கற்றுக்கிட்டார் தானே. ஏசாயா 50 சொல்லப்பட்டுச்சு. என்னுடைய முடியை பிடுங்கிறவனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் எப்படி நடந்தேன்? என்னை பார்த்து நீ என்ன கற்றுக்கிற? உடனடியாக நீ துணைக்கு ஆள் கூப்பிடுற. பாரு என்ன எப்படி அடிச்சான்னு தெரியுமா? ஏய் எப்படா நீ அவர் அடிப்ப அப்படின்னு அவன் நிற்பான். நான் இப்போது சபையில் எனக்கு பிரச்சனை வரும்பொழுது நான் இயேசுவாக மாறுறதுக்கும் பிசாசாக மாறுறதுக்கும் என் கையில் தான் இருக்குது சாவி. அப்போது என் ஃபேமிலி உடஞ்சதுக்கு யார் காரணம்? என் கூட இருக்கிறவங்க இல்லை, நான் தான். அப்போ என்ன திருத்தினா, என்ன மாற்றினா என் குடும்பம் ஒப்புரவாகும்.
நான் இன்னும் பூரணர் ஆகலை, நான் இன்னும் நிறைவுள்ளவனாக மாறல. என்னை நிறைவுள்ளவளாக மாத்திர ஒரு கருவிகள், டூல்ஸ் தான் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? என் குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் நான் என்னை பண்படுத்திக்கிட்டே வர்றதுக்கு என் ஃபேமிலி வச்சிருக்கிறார், என்னை பூரணர் ஆக்கிறதுக்கு, நிறைவுள்ளவர் ஆகிறதுக்கு. அப்போ நான் சரியாக எல்லாம் கழுண்டு போனதும் ஒன்றாயிடும். நான் சரியாகணும். என் சுயநீதி என்ன சொல்லுது, கொஞ்சம் பைபிள் வசனம் தெரிஞ்சால் போதும், கொஞ்ச நாள் நான் விசுவாசத்தில் நடந்தால் போதும், கொஞ்ச நாள் நான் ஊழியத்துக்கு போனால் போதும், என்னை இனிமேல் திருத்ததுக்கு இடமே தேவையில்லை, நான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு எல்லா பிரச்சனையும் இவங்களால தான் வருதுன்னு நான் ஒரு சுயநீதியில் வாழ்வேன். மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாறுறதுக்கு அழைக்கப்பட்டோம். அப்போ என்ன செய்யணும்? சிம்பிள். நான் இன்னைக்கு ஒரு வேலை செய்யலாம். கர்த்தற்ற முதல் மன்னிப்பு கேட்கலாம். இந்த வாழ்க்கையில் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் மற்றவங்க ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் மெயின் காரணம் நான், எனக்கு புரியுது. நீங்கள் எங்கிட்ட கொடுத்த அன்பை நான் இழந்துட்டேன். உங்களை போல் நான் அன்பாக நடந்துக்கல, உங்களை போல் முழுசாக ஒப்பு கொடுக்கல, உங்களை போல் நான் தியாகம் பண்ணலை. நான் உங்களை போல் நடந்திருந்தால் என் குடும்பம் ஒப்புரவாக இருந்திருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை என்னை சுண்டி விட்டால் போதும் எனக்கு கோபம் வந்திருக்கும். என்னை ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தா ஈகோவில் நடந்திருப்பேன். என்னை உருவாக்குறதுக்கு இருந்த எல்லாத்தையும் சண்டை போட்டு நான் விரோதிச்சிட்டேன். வைராக்கியம் பாராட்டுறேன், கோபத்தோடு இருக்கிறேன், கசப்போடு இருக்கிறேன், சண்டையோடு இருக்கிறேன். நான் யாரையும் மன்னிக்கலை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற வசனத்தினுடைய அடுத்த பாட்டு சொல்லும், அவர்களுடைய உடையை அவர்கள் சீட்டு போட்டார்கள் இருக்கும். மத்தேயு 23:34. சரி, சீட்டு போடுற அவனுக்கும் சேர்த்து தான் அவர் மன்னிப்புக்கு சொன்னார். அவர் உடையே பங்கட போறான், அவனையும் அவர் மன்னிச்சார். எல்லாரையும் மன்னிச்சார். எல்லாருக்கும் மன்னிப்பு, என்ன செஞ்சாலும் மன்னிப்பு. அவன் யாராவது ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சாரா? நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு எனக்கு உறவில்லைன்னு சொல்ல போனாரா? இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் சாரி பிரதர், சாரி அப்படின்ட்டு அப்படியே போயிடலான்னு பார்க்குறோம். உள்ளே இருக்கிற எல்லா கசப்பையும் எடுத்துட்டு, இது வரைக்கும் சேர்த்து வச்ச அத்தனை கசப்பையும் தோண்டி எடுத்து தூர போட்டு, கிறிஸ்து என்னை எப்படி நேசிச்சிருக்கிறாரோ அப்படி நான் உங்களை நேசிக்க போகிறேன். ஏன்னா நான் பெரிய மன்னிப்பை வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு வழியில் வரும்போது எங்கிட்ட ஒருத்தன் பண்ணதுக்கு அவன் கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி பிடிச்சி, நான் அவனை நீ இதை சரி பண்ணுற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன்னு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் பெரிய மன்னிப்பை வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் மன்னிக்க முடியாமல் நின்றுட்டுருக்கிறேன். ஏன் ஒப்புரவில்லை தெரியுமா? ஏன் உலகம் சீர்கட்டிருக்கு தெரியுமா? குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? நம்ம மன்னிக்காதவங்க, நம்ம தூக்கி போடாதவங்க, நம்ம மறக்காதவங்க. யோசேப்பு ஆண்டவர் இந்த முறை அடையாளம் காட்டினார். அவன் இருதயத்தில் இருந்த எல்லா கசப்பையும் தேவன், அவன் மாறின பிற்பாடு சமாதானத்தை தேவன் கொடுத்தார். ரொம்ப நாள் விரோதியாக இருந்தவங்க சமாதானம் ஆனாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். பல வருஷமாக என்கிட்ட பேசாதவங்க இந்த வருஷம் பேச ஆரம்பித்தாங்க. நான் ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டேன். கடந்த வருஷம் மிகப்பெரிய யுத்தம் என் வாழ்க்கையில், ஒரு பெரிய சண்டை. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லேன், இனிமேல் நீ அம்மாவே கிடையாது, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், புள்ளனே சொல்லாதீங்க, போங்க. இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. ஜனவரி 1 இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் சொல்லிட்டேன். நியாயமாக சண்டை போட்டேன். என் மனசு சொல்லுது அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினார், தம்பி நீ ரொம்ப நியாயம் இல்லை, கரெக்ட் தான், நீ சொல்கிற எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போ நீ செஞ்சது சரியா? அவங்க அநியாயம் கூட பண்ணியிருக்கட்டும், நீ செஞ்சது சரியா? என் உள்ளத்தில் கர்த்தர் உணர்த்த ஆரம்பித்தார். நான் என் அம்மாவோடு சமாதானமாக ஆரம்பித்தேன். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும்
அவங்க 2 பேரும் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. இந்த நாள் வரைக்கும் நான் மறுக்கலை. அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா தப்புன்னு மறுக்கிற இடத்துலையே அது தப்பு தான் அப்படி இருந்தாலும் நான் மறுக்கலை. சரி சரி சரி, நான் விட்டு கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறேன்? எனக்கு என் பெற்றோர் மிக அவசியம். அவங்க தப்பை சுட்டி காட்டுறதுனாலையும் அது பற்றி பேசுறதுனாலையும் பிரிவு தான் வருது. பரவாயில்ல, நீ என் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசட்டும், நான் பேச போகிறதில்லை. எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நீ தப்பா இருந்தாலும் உன் கூட இருக்கணுங்கிற பண்பை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நான் நீ சரியில்லைனாலும் உன் கூட இருக்கணும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நான் வாழணும். அப்படி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சமாதானம் வந்துச்சு. எனக்கு விரோதம்னு ஒன்று இல்லாத ஒன்று வாழணுன்ற இடத்துல நான் நின்னேன். நான் யாருக்கிட்டையும் எந்த விரோதத்தையும் வச்சுக்கூடாது, கசப்பை வச்சுக்கூடாது, வைராக்கியத்தை வச்சுக்கூடாது. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நான் போய் பேசிடுவேன், யாராக இருந்தாலும் பேசிடுவேன். என்னை முகத்துக்கு நேராக என்ன பேசிட்டு அவங்க தூரம் போயிருந்தாலும் நான் அவங்கள்ட்ட பேசுவேன். ஏன்னா எனக்கு எதிரி வேண்டாம், நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். நான் என்ன கேட்டாலும் செஞ்சுட்டு போயிடுவேன். எனக்கு உறவு வேண்டும். நான் இங்கே வந்து உட்காந்து தேடினது அதுதான். இந்த 20 வருஷமாக நான் தேடுறது அதுதான். எனக்கு உறவுகள் வேண்டும். நான் உறவை கட்டணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் அன்பாக இருக்கணும். யாரை மாதிரி இருக்கணும்? கிறிஸ்துவை போல இருக்கணும். நான் கிறிஸ்துவை போல அன்பு காட்ட ஆரம்பித்தா நான் எல்லாத்தையும் ஒப்புரவாகுவேன். தேவ பிள்ளையே, இந்த சபையில் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் விரோதமாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் உங்கள் மனசில் கர்த்தர் இன்னைக்கு பேசுனா நேரம் எடுத்து போய் மன்னிப்பு கேளுங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் விரோதம் பாராட்டியிருந்தீங்கன்னா தயவு செய்து போய் மன்னிப்பு கேளுங்க. நான் உனக்கு விரோதமாக என் மனசில் கசப்பு வச்சுருந்தேன், என்னை மன்னிச்சிரு. நான் உன் கூட நான் ஒப்புரவாக இருக்க விரும்புகிறேன். ஒப்புரவுன்னு சொன்னால் கிறிஸ்து என் கூட எப்படி இருக்கிறாரோ நான் அப்படி உன் கூட இருக்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் யார்ட்டையாவது நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி மன்னிப்பு கேளுங்க, இன்றைக்கி ஒப்புரவாகுங்க. நான் இது வரைக்கும் நான் பார்க்குறதுக்கு நல்லா பேசிக்கிட்டோம், ஆனால் உன் பேரில் எனக்கு வருத்தம் இருந்துச்சு, நான் இன்றைக்கி சரி பண்ண விரும்புகிறேன். நீ பிசாசா கூட இரு, நான் இயேசு கிறிஸ்துவாக இருப்பேன். உன்னை ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவா மாற்றுறதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்திட்டோம். எனக்கு துணை, நான் கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டேன். நான் இனிமேல் அன்பாக தான் இருப்பேன். ஒரே ஒரு தாரக மந்திரம், நான் அன்பாக இருப்பேன். யாரை மாதிரி இருப்பேன்? கிறிஸ்துவ போல இருப்பேன். அதை இழந்ததுனால தான் பிரிவு பிரிவு பிரிவு. சரி பண்ணலாமா? நம்ம ஃபேமிலியை கட்டுவோம், நம்ம சபையை கட்டுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை முடிச்சோம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அளவற்ற கிருபைக்காய் நன்றி. எங்களை கூட்டி சேர்த்து எங்களுக்கான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டீங்க. நாங்கள் யாருன்னு எங்களுக்கு புரிய வச்சுருக்கிறீங்க. எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிய வச்சுருக்கிறீங்க. எங்களுக்கு எது தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. சரியான முறை ரெஸ்பாண்ட் பண்ண உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமையை நடத்திட்டோம். இயேசு ராஜாவை நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.